இவன் தானா? ம். சரிப்பா, நான் ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கே வரேன். அடாதான் பேசிட்டானா. தம்பி எங்கே வேலை பார்க்குறீங்க? பேங்க்ல கிரெடிட் மேனேஜரா இருக்கேன் அங்கிள். மந்த்லி 50K சேலரி வாங்குறேன். வேட்டா கவர்மெண்ட் ஜாப் மாப்பிள்ளைக்கு தான் என் பொண்ணை கொடுக்குறேன். என்ன பண்ணுறது? பொண்ணு ஆசைப்பட்டா. சொந்த வீடு இருக்காப்பா? சொந்த வீடு இருக்கு அங்கிள். 2 BHKல ஒரு சொந்த வீடு இப்பதான் கட்டியிருக்கோம். 2 BHK தானா? பெரிய பெரிய மாளிகையில் இருக்குன்னு தான் என் பொண்ணை கொடுக்குறேன். என்ன பண்ணுறது? பொண்ணு ஆசைப்பட்டா. இந்த தண்ணீரம் பழக்கம் இருக்காப்பா? இருந்துச்சு அங்கிள். இருக்கா? இல்லை, நிப்பாட்டிட்டேன். உங்கள் பொண்ணுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டேன். ஒரு டீ தோட்டலுக்கு தான் என் பொண்ணு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்ன பண்றது? பொண்ணு ஆசைப்பட்டா என்ன சரிப்பா. ஆனா நீங்க எங்களோட கீழே இருக்கவங்கப்பா. கீழேனா புரியல. அதான்ப்பா அந்த கீழே ஆளுங்க. இப்போ இங்கேருந்து பார்த்தா நீயும் தான் எனக்கு கீழே இருக்க மாதிரி இருக்கா? ஏய், ஏய், முன்னாடி தானே நிற்கிறேன், ஏன் கத்துற? ஏய், உங்கள் அப்பா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டான். என்ன சொல்ற நீ? உங்க அப்பா சொன்னதுல 1000 அர்த்தம் இருக்கும். நீ வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. உன் வீடு என் வீடு யார் நினைச்சாலும் நம்மளை பிரிக்க முடியாது. உன்னை தவிர வேற பையனை என்னால என் லைஃப்ல நினைச்சு கூட பார்க்க முடியாது. கவலைப்படாமா, நம்ம ஜாதியிலே இன்னும் 2 மாசத்துல ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க. யோ அவ்வளோ நாளாக வெயிட் பண்ணாது. இன்னும் 10 நாளில் உன் பொண்ணு அடுத்த கல்யாணத்துக்கு ரெடி ஆயிடுவா. கரெக்டு தானே? சரி, வாட்டர் பைப்பு வரட்டுமா? அவ சொல்ற மாதிரி இன்னும் 10 நாள்ல அடுத்த பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க. நான் சொல்லலை.